அனைவருக்கும் வணக்கம். அருண் ஃபார்ம்ஸ் அண்ட் கார்டன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் விவசாயம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த வகையில் இன்னைக்கு அவரைக்காயை பற்றி பார்ப்போம். அவரைக்காய் விதைப்பு முதல் அறுவடை வரை பார்ப்போம். அவரை விதையை எடுத்து நல்லா கொத்திட்டு ஒரு 2 இன்ச் ஆழத்தில் அவரை விதையை போட்டு வச்சிடலாம். ஒரு இடத்துல 5 இல்லை 6 விதை நடலாம். நான் 2 இடத்துல 5 விதையாக நடுறேன். மொத்தம் 10 விதை நடுறேன். நட்டு தண்ணி ஊற்றிட்டு விட்டா போதும், ஒரு வாரத்தில் முளைச்சி வந்துடும். எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இப்போ ஒரு 15லேருந்து 20 நாளில் இந்த அளவுக்கு வந்ததும் இது மாதிரி குச்சி நட்டுட்டு அடுத்து பந்தல் மாதிரி போடணும். ஒரு மாசத்துல நம்ம கொடி நல்லா படர்ந்து வளர ஆரம்பிக்கும். இடம் நல்லா தாராளமா இருக்கணும். குறைஞ்சபட்சம் 10 அடியாவது தேவை நமக்கு. இது மாதிரி கொம்பு நட்டு குறுக்கு நடுக்குமா குச்சி போட்டு வச்சா போதும், கொடி அது மேல படர்ந்து வளரும். வாரத்துல 2 முறை தண்ணி பாய்ச்சினா போதும். ஒரு 3 கிலோகிராம் அளவுக்கு மாட்டு எரு இல்லைன்னா ஆட்டு எரு போட்டுக்கலாம். பூச்சி தாக்குதல் அவ்வளவா எதுவும் இல்லாததுனால நான் மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நமக்கு 1.5 மாசத்துல இந்த அளவுக்கு நல்லா பறந்து வளர்ந்துடும். ரெண்டு மாசத்துல பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த அவரை சிவப்பு கலர்ல வரக்கூடிய வெரைட்டி. நான் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நட்டுருக்கேன். எல்லாம் ஃபுல்லா பூ வச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடியது. ஒரு 2 இடத்துல நம்ம நட்டு வச்சாலே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போதுமான காய் வைக்கக்கூடியது.
இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் காய்கறி இருக்கும்போது நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம அறுத்து பயன்படுத்திக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நட்டு தண்ணி பாய்ச்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். நமக்கு 1.5 to 2 மாதம் வரைக்கும் வாரத்துக்கு 2 to 3 கிலோவுக்கு குறையாம அவரைக்காய் காய்க்கும். அவ்வளோதான், இப்போ இது அறுவடையோடைய முடிவுக்கு வந்துடுச்சு. நம்ம அங்கங்கே நடுவில் காய் அறுக்க முடியாமல் முத்தி காஞ்சி போயிருக்கோம். அதே அடுத்த முறை விதைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். விதைக்காக காய் தனியாக விட்டு வைக்கணும்னு எதுவும் அவசியம் இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அருண்.